உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் அதிசயகரமான அற்புதகரமான கும்பமேளா என்ற பிரம்மாண்டமான ஒரு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் அனைத்தும் பாரதத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றன. யுனெஸ்கோவின் பட்டியலிலும் இந்த சங்கமம் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்னதான் இந்த திருவிழாவிற்குள்ள சிறப்பு? கும்பமேளா என்றால் என்ன? கும்பமேளா ஏன் கொண்டாடப்படுகிறது? கும்பமேளாவின் புராண கதை என்ன? உத்தரப்பிரதேச அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன? எல்லாவற்றையும் விரிவாக பார்த்து விடுவோம் வாருங்கள். இந்த மகா கும்பமேளா திருவிழாவிற்கு 40 கோடி பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த மகா கும்பமேளா நிகழ்ச்சியானது ஜனவரி 13 பௌஷ் பௌர்ணமி அன்று ஆரம்பித்து பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி அன்று முடிவடைகிறது. அலகாபாத்தை தான் பிரயாக்ராஜ் என்று பெயர் மாற்றியிருக்கிறார்கள். இந்த பிரயாக்ராஜில் தான் திரிவேணி சங்கமத்தில் பக்தர்கள் புனித நீராடும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திரிவேணி சங்கமம் என்பது கங்கை, யமுனை, கண்ணுக்கு புலப்படாத சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் கூடுமிடம். பக்தர்கள் புனித நீராடும் நாட்களை பார்த்து விடுவோம். ஜனவரி 13 பௌஷ் பூர்ணிமா அன்று, பின்பு ஜனவரி 14 மகா சங்கராந்தி அன்றும், பின்பு ஜனவரி 29 மௌனி அமாவாசை அன்றும், பிப்ரவரி 3 பசந்த் பஞ்சமி அன்றும், பிப்ரவரி 12 மகி பூர்ணிமா அன்றும், பின்பு கடைசியாக பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி அன்று இந்த புனித நீராடும் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நம்முடைய பாரதத்திலே 4 இடங்கள் தான் புனிதமாக கருதப்பட்டு இந்த கும்பமேளா திருவிழா நடத்தப்படுகிறது. அவை பிரயாக்ராஜ், ஹரித்வார், உஜ்ஜயினி, நாசிக். இந்த 4 இடங்களில் மட்டும் ஏன் கும்பமேளா நடத்தப்படுகிறது என்ற புராண கதையை பார்ப்போம். ஒரு சமயம் துர்வாச முனிவர் தேவர்களுக்கு சாபம் கொடுத்தார். ஆதலால் தேவர்கள் தங்களுடைய சக்திகளை எல்லாம் இழந்து வலுவிழந்தனர். எனவே மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர். மகாவிஷ்ணு அதற்கு திருப்பார்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்து உண்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று மகாவிஷ்ணு யோசனை கூறினார். எனவே மேருமலையை மத்தாகவும் வாசுகியை கயராகவும் கொண்டு அசுரர்களின் துணையோடு திருப்பார்கடலை கடையத் தொடங்கினர். அப்போது பல திவ்யமான பொருள்கள் அதிலிருந்து வெளிவந்தன. ஆலகால விஷம், காமதேனு, கற்பக விருட்சம், மகாலட்சுமி, ஐராவதம் என்ற யானை, வெள்ளை குதிரை, அகலிகை என்ற பதுமை, இறுதியில் அமிர்தம் இருக்கிற கும்பம் வெளிப்பட்டது. அப்போது தேவர்களும் அசுரர்களும் அந்த அமுதத்திற்காக போட்டியிட்டனர். இறுதியில் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர மகாவிஷ்ணு மோகினி வடிவமெடுத்து அந்த மகா கும்பத்தை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு சென்றார். தேவர்களும் அவர்களுடன் சென்றனர். அப்போது அசுரர்கள் 12 நாட்கள் அவர்களை துரத்தி கொண்டு சென்றனர். அந்த சமயத்தில் அந்த கும்பத்தில் இருந்து 4 இடங்களில் அந்த அமிர்த துள்ளிகள் பூலோகத்தில் விழுந்தன. அந்த இடங்கள்தான் பிரயாக்ராஜ், ஹரித்வார், உஜ்ஜயினி, நாசிக். அந்த அமிர்தம் விழுந்த நதிகள் தான் இப்போது கும்பமேளா நடத்தப்படுவதாக ஒரு ஐதீகம் உள்ளது. குரு பகவான் ரிஷப ராசியிலும் சூரியன் மகர ராசியிலும் இருக்கும் காலகட்டத்தில் பிரயாக்ராஜ் நகரில் கும்பமேளா நடைபெறும். குரு பகவான் மற்றும் சூரிய பகவான் 2 பேரும் சிம்ம ராசியில் இருக்கும்போது நாசிக் நகரில் கும்பமேளா நடக்கின்றது. குரு பகவான் சிம்ம ராசியிலும் சூரிய பகவான் மேஷ ராசியிலும் இருக்கும்போது உஜ்ஜயினி நகரில் கும்பமேளா நடத்தப்படும். சூரியன் மேஷ ராசியிலும் குரு பகவான் கும்ப ராசியிலும் இருக்கும்போது ஹரித்வாரில் கும்பமேளா நடைபெறுகிறது. கும்பமேளா 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது மக்கும்பமேளா, ஆர்த் கும்பமேளா, பூர்ண கும்பமேளா மற்றும் மகா கும்பமேளா. இவை ஒவ்வொன்றிற்கும் தனித்துவமான சிறப்புகள் உள்ளன. மக்கும்பமேளா என்பது வருடந்தோறும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் நடத்தப்படும். இது பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும். ஆர்த்து கும்பமேளா என்பது 6 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுவது. இது ஹரித்வார் மற்றும் பிரயாக்ராஜில் மட்டும் நடத்தப்படும். அடுத்ததாக பூர்ண கும்பமேளா. இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை
ஹரித்வார், பிரயாக்ராஜ், நாசிக், உஜ்ஜயினி ஆகிய 4 இடங்களிலும் நடத்தப்படும். மகா கும்பமேளா என்பது 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுவது. 12 பூர்ண கும்பமேளாக்களுக்கு பிறகு இது நடத்தப்படும். இது பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும். நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் அந்த நதி நீரில் ஒழுகி சென்று நம்மை முக்தி நிலையை அடைய வைக்கும் என்ற நம்பிக்கை பலகாலமாக உள்ளது. இந்த கும்பமேளா நடக்கும் இடத்தில் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மிகப்பெரிய அளவில் டெக்னாலஜியும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக அந்த நகரம் முழுவதும் AI கண்காணிப்புடன் கூடிய CCTV கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் AI கண்காணிப்புடன் கூடிய ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் கூட்டம் எங்கெல்லாம் ரொம்ப கூடுதுங்கிறத முன்னமே அவங்க கண்காணிச்சிடுவாங்க. இதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மிக சிறப்பாக செய்ய முடியும். அங்கே மெயினாக நடக்கிற சடங்கு நதியில் புனித நீராடுவது. அதனால் தண்ணீரில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தண்ணீருக்கு உள்ள கண்காணிப்பு ட்ரோன்கள் அமைத்துள்ளார்கள். இங்கே பக்தர்கள் தங்குவதற்காக ஒரு கூடார சிட்டியே அமைத்திருக்கிறார்கள். 6 மாதங்களாக இந்த கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே சாதாரண சாதுக்கள் தங்குவதற்கு சாதாரணமான கூடாரங்களும் அதிநவீன கூடாரங்களும் இங்கே கட்டப்பட்டுள்ளது. இங்கே 1.5 லட்சத்திற்கும் மேலாக கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. பல ஆயிரம் துப்புரவு பணியாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அவர்கள் கழிவறைகளையும் பொது இடங்களையும் தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு சுத்தமாக அங்கே பாதுகாக்கப்படுகிறது. இந்த கும்பமேளா நிகழ்ச்சியால் உத்தரப்பிரதேச அரசுக்கு வரும் வருமானத்தை கேட்டால் அதிசயித்து போய்விடுவீர்கள். 2013ஆம் ஆண்டில் கும்பமேளா நடந்தபோது 12 லட்சம் கோடி வருமானம் வந்திருக்கிறது. இதே போல 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற கும்பமேளாவில் 1,20,000 கோடி வருமானம் வந்திருக்கிறது. இப்பொழுது நடைபெறும் இந்த மகா கும்பமேளாவில் 2 லட்சம் கோடி வருமானம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை எப்படி கணிச்சிருக்காங்கன்னா, அங்கே அடிப்படையான தேவையான விஷயம் தண்ணீர். அந்த தண்ணீர் பாட்டில் விற்பனையில் 17,000 கோடி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி அங்கே பூஜைக்குள்ள பூக்கள் விற்பனையில் 800 கோடி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மேலும் போக்குவரத்துலேயும் கூடாரத்தில் தங்குற வாடகை வருமானத்தை எல்லாம் கணக்கிட்டிருக்காங்க. இப்படி எல்லாவற்றையும் கணக்கு பார்த்து தான் 2 லட்சம் கோடி என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச அரசு 7,000 கோடி இதற்கு செலவிட்டதாக கூறுகிறது. அதைவிட பல மடங்கு அதிகமாக வருமானம் கிடைக்கப் போகிறது. கும்பமேளாவில் பங்கு கொள்ள முடிந்தவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். நாக சாதுக்களையும் அகோரிகளையும் பற்றிய மிக சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கும்பமேளாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். இந்த கும்பமேளா சிறப்பாக நடக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். உங்கள் உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. தொடர்.